நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிளாக் பஸ்டர் திரைப்படமான அண்ணாமலை திரைப்படம் வெளியாகி 33 வருடங்கள் ஆகுது. இந்த 33வது வருடத்தில் தலைவரோட ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களில் அவங்களோட நினைவலைகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி சேனல்ஸில் கூட இது பற்றிய செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அண்ணாமலை படம் பற்றிய ஒரு பழைய சம்பவத்தை நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ணாமலை படம் வெளியான சமயத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு கடுமையான போர் போயிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த டைமில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அலுவலக பணிக்காக மதுரைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது ஜெயலலிதா போட்ட ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா, மதுரைக்கு நான் வரும்போது எங்கேயுமே என் கண்ணில் அண்ணாமலை படத்தோட போஸ்டரோ பேனரோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தலைவரோட ரசிகர்கள் செய்த சம்பவம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான தரமான சம்பவம் தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அதிர்ச்சியாக இருக்காங்க. அவங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அண்ணாமலை படத்தோட போஸ்டரோ பேனரோ கட் அவுட்டோ இதெல்லாம் தான் இருந்திருக்கு. அவங்க ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு அந்த டைமில் எல்லாரும் சொல்லுவாங்க. இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர். அவருடைய ரசிகர்கள் என்றைக்குமே யாரையுமே பகைச்சிக்கிறதுக்கு பயந்ததே கிடையாது. அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி.